சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். தனாவை வந்து தடுத்து நிப்பாட்டி நம்ம மாயா வந்து கன்னத்திலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம தனாவை வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மாயா வந்து அப்படியே யதார்த்தமாக ஒரு நோக்கத்தில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து கார்த்திகை கூட வந்து தனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாயா ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க. நம்ம அப்பயே வந்து பார்த்ததெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. கார்த்தி தான் வந்து தனாவ வர சொல்லியிருக்கா. தனாக்கு எங்க போச்சு? அறிவே இல்லையா? யார் என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி என்ன அவங்க திட்டம் போடுறாங்கன்னு ஒரு வாட்டி கேட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல வந்து கருப்பசாமியும் வந்து வேக வேகமா ஓடி வர மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் தனாவ கூட்டிட்டு போறப்ப எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு, அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஆட்கள வந்து நிக்க வச்சிருக்காங்க. கார்த்தி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து மாயா வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. "வா நம்ம 2 பேரும் போலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரகுராம் முன்னாடி வந்து நிப்போம். அப்படி நின்னா தான் வந்து நீ யாருன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் உன்னோட சாதனை எல்லாத்தையும் என் கூட கை கோர்த்துக்கிட்டு அப்படியே பயணிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல சரிங்க. நிச்சயம் நான் கதிருக்கு வந்து பாடம் கத்துக் குடுத்தே ஆவணும் அப்படின்னு சொன்னோனே, மாயாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். தனா அப்படின்னு சொல்லி செமையா வந்து கத்துறாங்க. தனா இவ்வளோ நேரம் வந்து சரிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தவங்க, மாயாவ பார்த்தோனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. "ஏன்டா! நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, இவள எப்புட்றா வந்து உன் கூட வந்து கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி, கார்த்திய கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "ஏய்! அவன அடிக்க நீ யாரு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து கார்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்றப்ப, மாயா வந்து அப்படியே வந்து கடுப்பாயிட்டாங்க. தனா கன்னத்திலேயும் வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜானகி அம்மா என்ன சொன்னாங்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? புவனேஸ்வரிய அடிச்சு ஜானகி அம்மா உன்ன பத்திரமா வந்து அந்த வீட்லேருந்து கல்யாணம் ஆகாம உன்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் தானே!" அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோனே, "ஆமா. நான் இதுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை குடுக்கவே மாட்டேன். இத ஜானகிகிட்டயும், ரகுராம் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். கதிர் வந்து தாலி கட்டுறப்ப யாரும் பேசுனாங்களா?" அப்படின்னு தனா வந்து சொன்னோனே, "உன்னெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராதுடி. வாடி போலாம்." அப்படின்னு சொல்லும்போது கதிரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. "என்ன நடக்குது? திருப்பியும் வந்து உன் பொண்டாட்டிக்கு தாலி கட்டலான்னு பார்த்துருக்கான். டேய்! உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா." அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க. நம்ப கதிரு வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "அதான் நான் சொன்னா ஓடி இருக்கணும். ஓட மாட்டேன்னான்ல. அதனால தான் இப்படி." அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. "ஏய்! இன்னொரு வாட்டி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணாத. நீங்க 2 பேரும் போதும். என் வாழ்க்கைய வந்து இது மாரி பண்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ப தனாவ. கதிர் வந்து பேசுறாங்க. நிச்சயம் கார்த்தி வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான். இன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து அவன் தூங்க மாட்டான். 10, 15 பேர வந்து ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க மாயா கிட்ட. நிச்சயம் அது மாரி சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சீனு கிட்ட சொல்லுவோமா? இல்ல, இல்ல. சீனு வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது. நம்ம தான் உஷாரா இருக்கணும். பாட்டிகிட்ட சொல்லி நம்ம ஒரு 4, 5 பேர வந்து வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்களும் வந்து போறாங்க. அந்த இடத்துல சரி நீங்கலாம் உள்ள தூங்குங்க. நான் குச்சி வச்சுட்டு வெளியில வந்து வெயிட் பண்றேன்னு சொல்லி கதிர் மாட்டுக்கு மாசா வந்து நிக்கிறாங்க. "டேய்! நீயும் உள்ள வந்துடுறா" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல மாயா, நீ வீட்ல இருந்து பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி சொல்றப்ப, ஒரு பக்கம் கார்த்தி வந்து ஏகப்பட்ட அசிஸ்டன்ட்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ச்சே! நான் மட்டும் தனாவ கூட்டிட்டு போயிருந்தா, எல்லாமே தலைகீழா ஆயிருக்கும். அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஆனா இப்படி ஆயிப்போச்சேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அவங்க ஏற்பாடு பண்ற ஆளுங்கலாம் வந்து அப்படியே வராங்க. புவனேஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. "என்னடா அது இந்த வாட்டியும் சொதப்பிட்டியா? நான் ஆல்மோஸ்ட் கூட்டிட்டு போக பார்த்துட்டேன். தனா பின்னாடியே வந்திருக்கா மாயா. என்ன பண்றது? பின்னாடியே வந்து கதிரியும் வந்துட்டான். அவன் என்ன கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிச்சாங்க 2 பேரும். யார்கிட்ட தான்டா நீ அடி வாங்கல?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புவனேஸ்வரியும், பசுபதியும் கேட்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து புத்திசாலித்தனமா இருப்பாங்க. நிச்சயம் தனாவ கூட்டிட்டு போணும்னா, மாயாவோட கவனத்த திசை திருப்பணும். அப்படி மாயாவோட கவனத்த திசை திருப்பணும்னா, சீனுவும், மாயாவையும் நம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா, அந்த வேலைய நான் பார்த்துக்கிறேன். நீ தனாவ இன்னொரு வாட்டியாவது பத்திரமா வந்து கூட்டிட்டு போ. ஏமாத்திறாத. சரியா?" "அத்த, நான் நல்லபடியா தான் திட்டம் போட்டேன். கடைசி நேரத்தில இது மாரி ஆனதுக்கு நான் என்ன பண்றது? மாயா, மாயா, மாயா. ஏய் முடிவு பண்ட்டேன்டா. அவங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து திட்டம் போடுற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து கருப்பண்ணசாமி தான் வந்து முறியடிக்க போறாங்க. ஆயா ஒரு பக்கம் வந்து செம கோவத்துல இருக்காங்க. தனாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா.
எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லாமல் மூடி மறைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, நீ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. எனக்கு கொஞ்சம் 4, 5 பேர வந்து ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அப்படின்னு பாட்டிக்கிட்ட வந்து பேசுறாங்க மாயா. அவ்வளோதானே! அப்ப நான் வெளியில ஏதோ ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு போல இருக்கே! அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்றப்ப, நம்ம 2 பேருமே சமாளிச்சிரலாமா? அங்க ஊர்ல வந்து மகாலிங்க ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சோம்ல அது மாரி. அது சரி வரும். இருந்தாலும் அவங்க எத்தன பேர் வருவாங்கன்னு தெரியலல்ல. ஓ! இதுல அது வேறையா? சரி எதுக்கும் 4, 5 பேர் இருந்தா பாதுகாப்பு தானே! அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர வந்து பாட்டி வந்து கூப்பிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.